இது பண்டைய தமிழ் மருத்துவம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளையும் உடலும் சேர்ந்து சீராக செயல்படக்கூடிய நுணுக்கம். சரிங்களா? நம்மளோட கால் கட்டை விரலோட அடிப்பகுதியில் தான் அதுக்கான சூட்சும மர்ம பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? மர்ம புள்ளி இருக்கு. சரிங்களா? அந்த வர்ம புள்ளியானது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கால்களை நன்றாக ஊன்றி நடக்கும் பட்சத்தில், நன்றாக ஊன்றி நடக்கும்போது உங்களோட கால் கட்டை விரல் மூலயமா நம்ம சுஜோக் அக்யூட் ப்ரெஷர் அது போல் நோய் தீர்க்கும் முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் உங்களோட நரம்புகளுக்கான கரெக்டான மெசேஜ் செலுத்தப்படுறதுனால உங்களோட நரம்பு மண்டலம் உங்களோட முதுகுத்தண்டு வழியாக மூளைகளுக்கு சீரான தகவல்களை கொடுக்கும். உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கால் கட்டை விரல் நகங்களில் எப்பொழுதும் அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சு ஒரு பழைய ப்ரஷ் வச்சோ இல்லை ஏதாச்சும் வேப்ப குச்சி அதை வச்சோ நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடணும். சரிங்களா? அதே போல் எண்ணெய் வைப்பது மிக மிக நல்லது. ஏதாவது ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஏதாச்சும் ஒரு எண்ணெய். அதாவது உடல் ரொம்ப அதிகமாக உஷ்ணமாக இருந்ததுன்னா அப்போது விளக்கெண்ணெய் வைங்க. உஷ்ணம் இல்லை, நார்மலாக இருக்குன்னா தேங்காய் எண்ணெய்னா இல்லை எள்ளெண்ணெய்னா, அதாவது நல்ல எண்ணெயாச்சும் வைங்க. சரிங்களா? அப்படி வைக்கணும். அதே போல் கால்களை எப்பயும் மூடி வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஷாக்ஸ் போட்டுக்கிறது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூட்ஸ் போட்டுறது, விரல்கள் இருக்க பிடிக்கிற மாதிரியான காலணிகளை அணியிறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். உங்கள் மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி. சரியா? அதனால் எப்போ நடந்தாலும் கால் கட்டை விரல்களை ஊன்றி வைத்து நடப்பது மிக மிக உடலுக்கு நன்மையை பயக்கும். சரியா? அதே போல் நீங்கள் ரொம்ப வழுவழுப்பாக இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளில் நடக்கும்போது கால் கட்டை விரல்களை ஊன்றி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வலிக்கு விழாமல், சறுக்கி கீழே விழுகாமல் இருக்க துணையாக இருக்கும். சரியா? ஸோ பிரச்சனை வந்த பிறகு நம்ம அக்யூட் ப்ரெஷர், சுஜோக் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதோட நீங்கள் இயல்பாக நடக்கும்போதே கால்களை நல்லா ஊனி வச்சு நடங்க. சரியா? நல்லா எப்பொழுதுமே செப்பல் போட்டு நடக்கிறதோட சில டைமில் பார்க்கில் இல்லைன்னா உங்களோட வீட்டு வளாகத்தில் இல்லைன்னா கார்டனில் நடக்கும்போது வெறும் கால்களில் நடக்கிறது இந்த பாயிண்ட்டை, இந்த வர்ம புள்ளியை தூண்டுறதுக்கு மிக மிக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது LSH Info. நன்றி.